ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா கூடிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்காத எம்பிக்கள் எல்லாமே தமிழக நலனை அக்கறை காட்டாதவங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட் தான். ஏன்னா மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு தமிழர்கள் நலன் மீது அவ்வளோ அக்கறை. அதனால தான் காவிரி விவகாரத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டினாங்க. ஸோ இதுக்கு கூட்ட தெரியுதுல்ல. அப்போ இதுக்கு நீங்கள் கூட்டுறீங்க, அதில் எல்லாரும் கலந்துக்கலன்னா என்ன சொல்கிறீங்க? மக்கள் நலனில் அக்கறை இல்லை. அப்போ காவிரி விவகாரத்தில் கூட்டலன்னா அதை என்ன சொல்கிறது? மக்கள் நலன் மேலே ரொம்ப அக்கறை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது தேவையில்லாத விஷயமா சொல்லப்படுறது. என்னன்னா அதான் சட்டமன்றத்திலே நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் முதல்வர் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது இது எதுக்கு தேவையில்லாத ஒரு அரசியல்? அப்படி முதல்வர் சட்ட போராட்டம் நடத்துறது எல்லாம் ஓகேங்க. அப்போ கட்சிகளுக்கு வெளியே போராடுற உரிமையே கிடையாதா? எல்லாத்தையுமே சட்ட போராட்டத்தின் வாயிலாகவே நீங்கள் பண்ணிடுவீங்களா? அப்புறம் எது கட்சியெலாம் இருக்குது? எல்லாம் லீகல் டீம் வச்சு எல்லாருமே விஷயத்தை முடிச்சிடலாம்ல. இப்போ நமக்கு வர வேண்டிய தண்ணி வரல, இன்னொரு சைடில் நாங்கள் அணைய கட்டுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வர வேண்டிய தண்ணி ஒவ்வொரு நாளும் வரலனாலே நம்ம இழப்புகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இழப்புகளை ஃபேஸ் பண்ணுறோன்னா வெளியே சண்டை போட்டு தான் ஆகணும். இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசும்போது அபத்தமாக பொய்யா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் பேசுறத பார்க்கும்போது ஏதோ தமிழ்நாட்டுக்கு சீட்ஸ் கம்மியாக போகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நாம் பார்த்த அளவில் மத்திய அரசு கிளியர் கட்டாக சீட்ஸ் கம்மியாகாது அப்படின்ற கேரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நானுமே பிஜேபி எல்லாம் நம்பல, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த டீலிமிட்டேஷன் பில்லோட எக்ஸாக்டான கண்டென்ட் என்ன நமக்கு தெரியல. வாயளவுல ப்ரோரேட்டா அந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க, ப்ரொபோஷனலா 50% ஏத்துவோம்லாம் சொல்றாங்க. இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது 50% ஆவரேஜா ஏத்துனாலும் தப்புன்றாங்க. அப்ப டீலிமிட்டேஷனே பண்ணக்கூடாதுன்றாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, நோ டீலிமிட்டேஷன் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன்றாங்க. இது பச்சை அப்பட்டமான பொய். நோ டீலிமிட்டேஷன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஏன் இது இருக்கு? அப்ப டீலிமிட்டேஷன் ஒரு விஷயமே இருந்திருக்க கூடாது கான்ஸ்டிடியூஷன்ல. அப்ப அம்பேத்கர் அன்ஃபேரா? அம்பேத்கர் அப்ப தப்பு பண்ணிட்டாரு, சரி ரைட்டு. 66ல ஏன் தமிழ்நாட்டுக்கு 2 சீட்டை பறிச்சிங்க? நோ டீலிமிட்டேஷன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன்னா 66ல உங்க ஆட்சி தான் நடந்தது, தமிழ்நாட்டுக்கு அப்பதான் 2 சீட் போச்சு. அப்ப ஏன் நீங்க டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? ஸோ டீலிமிட்டேஷன்னாலே தப்பு தான் இல்லையா? ஸோ இப்ப சிக்கல் என்னன்னா டீலிமிட்டேஷன் தேவைதான். நம்ம நாட்டோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இருக்காங்கல்ல, கரெக்டா திட்டமிட்டு தான் டீலிமிட்டேஷன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கெடுவாய்ப்பா நாடு சமமா வளரல. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்களா இருக்காங்க, பாப்புலேஷன் பெரிய லெவல்ல க்ரோ ஆகல. ஆனா நார்த்ல பாப்புலேஷன் க்ரோ ஆகுது. அப்ப என்ன நடக்குது? ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, எக்கனாமிக் இம்பேலன்ஸ் இருக்கு, பாப்புலேஷன் இம்பேலன்ஸ் இருக்கு. அந்த இம்பேலன்ஸ் இருக்கும்போது டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எந்த பேசிஸ்ல? பாப்புலேஷன் பேசிஸ்ல. அதனால டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல. ஸோ நீங்க சொல்றது என்னன்னா டீலிமிட்டேஷனே தப்புன்றீங்க. அப்ப போய் உங்க கட்சிக்காரன் போய் கேளுங்க, டீலிமிட்டேஷன் தப்பு, அம்பேத்கர் தப்பு பண்ணிட்டாரு, நேரு தப்பு பண்ணிட்டாரு, எல்லாரும் தப்பு பண்ணிட்டாங்க. மாணிக்கம் தாக்கூருக்கும் இவரு சிபிஎம் எம்பியும் பேசிட்டு இருக்காங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒன்று கிடையாதான். நோ டீலிமிட்டேஷன்னா ஃபேர் டீலிமிட்டேஷனா? என்ன அபத்தமான பேச்சு. ஸோ மக்களை நீங்க தெளிவாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க பேசுறத பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட சீட்ஸ் போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நமக்கு தான் எக்ஸாக்டா என்ன இருக்குன்னே தெரியலையே. டீலிமிட்டேஷன் வேணுங்க, டீலிமிட்டேஷன் வேணும். இவங்க ஜோதிமணி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாச்சுன்னா நிறைய எம்பிஸ் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறதுக்கே டைம் இருக்காது, என்னெல்லாமோ கணக்கெல்லாம் போடுறாங்க. மொத்தமா இந்த வருஷம் ஃபுல்லா இவ்வளவு மணி நேரங்கள் தான் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 500 சில்லற எம்பிஸ் இருக்காங்க. இவ்வளோ கம்மியா இருக்கும் போதே நமக்கு பேசுறதுக்கான நேரம் வாய்ப்பெல்லாம் கம்மியா இருக்கு. அப்ப நீங்க 800-900 எம்பிஸ் ஆயிட்டாங்கன்னா பேசுறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் பத்தாது, நேரம் குறையும். ஸோ அதனால டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா நமக்கு பெரிய சிக்கல்ன்றாங்க. இதெல்லாம் அபத்தமா இல்லையா? நீங்க பேசுறதுக்கு டைம் கம்மியா இருக்குன்னா அப்ப ரைட், அப்ப அதுக்கான வேலைகள் பார்க்கணும்.
எப்படி அந்த டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கணும், எல்லாரையும் அதுக்கேற்ற மாதிரி சமமாக கம்மியாக பேசக்கூடிய அந்த கல்ச்சர்லாம் கொண்டு வரணும், ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனால் அதுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? இந்தியாவோட பாப்புலேஷன் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக எம்பிஸோட எண்ணிக்கையும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ ஃப்ரீஸ் பண்ணதை ஓரளவில் நான் ஏற்றுப்பேன். பாப்புலேஷன் பேசிஸில், சென்சஸ் பேசிஸில் நீங்கள் டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா பெரிய ஒரு புரட்சி இந்தியாவில் வெடிச்சிடும். அது தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு அநியாயமாகவும் போய் சேர்ந்துடும். ஆனால் ப்ரொபோஷனலாக 50% ஏற்றுறாங்கன்னா, இவர் தாக்கூர் பேசிட்டு இருக்காருங்க பாருங்க, மாணிக்கம் தாக்கூர் 50% ஆஃபர்லாம் பேசிட்டு இருக்காரு பாருங்க. கொஞ்சம் கூட அடிப்படை புரிதலே இல்லாமல் எப்படி ஒரு எம்பியா இருக்காருன்னு தெரியல. 50% ப்ரொபோஷனலா ஏத்துனா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ மொத்தம் 100 சீட் இருக்குன்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு 5 சீட்டு, கர்நாடகாக்காரங்களுக்கு 5, யூபிக்கு 10 சீட் இருக்குன்னு வச்சுப்போம். மொத்தம் 100 சீட் இருக்கு. 100% இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? 100 என்னவாகும்? 200 ஆகும். அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இருக்கும்? 10 இருக்கும். யூபிக்கு எவ்வளவு இருக்கும்? 20. கர்நாடகாவுக்கு 10 இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ 100 சீட் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அந்த 100ல் 5 சீட் இருக்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. இப்போ 100% இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா 5 சீட்டு 10 ஆயிரும். 200ல் 10, அது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ 100 இருக்கும் போதும் என்னோட ஸ்டேட்டுக்கான வெயிட்டேஜ் 5% தான். 200 இருக்கும் போதும் என்னோட ஸ்டேட்டுக்கான வெயிட்டேஜ் 5% தான். நீங்க முட்டாள்தனமா நம்பரை மட்டும் பார்க்காதீங்க, உங்க ஸ்டேட்டோட வெயிட்டேஜ் கம்மியா இருக்கான்னு பாருங்க. இதுதான் கணக்கு. இந்த அடிப்படை புரிதல் இல்லாம இவ்வளவு நாள் டெல்லிக்கு போய் என்ன பண்ணீங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி பச்சையா வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி இப்போ 2 வேலை. இப்போ எனக்கு என்ன ரொம்ப ஆதங்கமா இருக்குன்னா, காங்கிரஸ் பார்ட்டி தாவேக்காவை கண்ட்ரோல் பண்றாங்க. ஒன்னு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருந்தா காங்கிரஸ் பார்ட்டி சிக்கல்ல மாட்டிருப்பாங்க. ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியாச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல. காங்கிரஸ் பார்ட்டியை காப்பாற்றுவதற்காக தமிழர் நலன் கைவிடப்பட்டிருக்கு. ஆனா ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அனைத்து கட்சி கூட்டம் தாங்க சட்டமன்றத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்து தானே தீர்மானம். இங்க அப்படி பண்ண வேண்டியதானே? அந்த மாதிரியான அனைத்து கட்சி கூட்டம் இங்க அப்படி பண்ண வேண்டியதானே? இங்க எதுக்கு தேவைப்படுது? இங்கேயும் அதே மாதிரி பண்ணிட்டு போங்க. சட்டமன்றத்திலேயே டிலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டு போயிருங்க. இங்க மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது இல்ல? அப்ப இங்க ஏன் தேவைப்படுது? பர்பஸ் என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? தமிழர் நலன், தமிழர்களோட உரிமைகள் இதெல்லாம் புறக்கணிக்கப்படக்கூடாது அப்படின்லாம் பேசுறீங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி வரலங்க 2 மாசமா. அப்ப அது என்னோட உரிமை தானே தண்ணி. அது வராம போயிருக்குல்ல. அப்ப அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்ல. டிலிமிட்டேஷன் தானே லாஜிக்கு. என் ஸ்டேட்டோட நலனை பாதுகாக்கணும், அதுக்காக நான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறேன். இங்கேயும் என் ஸ்டேட்டோட நலனை பாதுகாக்கணும்ல. இல்ல இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா. ஸோ அதனால இவங்க பச்சையா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்து அது ஒரு பண்ணையார் கட்சி. பண்ணையார் கட்சி நான் சொல்றது இந்தியா முழுக்க நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல. இந்தியா முழுக்க அவங்க இந்த ஓல்டு இண்டியன் எலிட்டுமாங்கல்ல, காலம் மாறும்போது அந்த எலிட்டும் மாறுவாங்க. பிரிட்டிஷ்காரங்க ஒரு காலத்தில் வேற ஒரு எலிட்டா இருந்தாங்கல்ல, அரிஸ்டோக்ரஸி இருந்தாங்கல்ல, அவங்க வீழ்த்தப்பட்டு புது வர்க்கம் ஒன்று உருவாகும். ஸோ இவங்க அந்த பழைய ஆளும் வர்க்கம் தான் இந்த காங்கிரஸ்காரங்க. ஸோ இவங்க புது வளர்ச்சிகளை என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க லிபரலைசேஷனுக்கு எதிராக இருந்தவங்க தான் காங்கிரஸ். இன்னைக்கு கேட்டால் நாங்கள் தான் லிபரலைசேஷனை கொண்டு வந்தோன்றாங்க. சும்மாலாம் கொண்டு வரல. 90s இவங்க மேல ஏகப்பட்ட அழுத்தம் போட்டு இவங்களை வழிக்கு கொண்டு வந்து லிபரலைசேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. இவங்களை அமெரிக்கன் ப்ரெஷர் ஒன்று, இன்டர்னலா இந்தியாவுக்குள்ளேயும் ப்ரெஷர். இவங்களெல்லாம் அதெல்லாம் பண்ணல. கடைசியில பொருளாதார ரீதியா பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம இறங்கி வந்தாங்க. ஏன் லிபரலைசேஷன் அவங்க வேண்டான்னாங்க? லிபரலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நடந்திருக்கு? இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ்ல இந்தியா இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கண்டிருக்கு. அப்ப இந்த பண்ணையார் கட்சிக்கு என்ன பயம்னா, லிபரலைஸ் பண்ணியாச்சுன்னா புதுசா ஒரு வர்க்கம் ஏறி வந்துடும், நம்மள ஓரம் கட்டிடுவானுங்க. ஸோ அதனால எப்பவுமே ஒரு ஆளும் வர்க்கம் புதுசா இன்னொரு வர்க்கம் மேல வரத விரும்ப மாட்டாங்க. இங்க டீலிமிட்டேஷனும் அதே தான். இவங்களுக்கு என்ன பயம்னா, இதே மாதிரி ஒரு 500 சீட்டோட நிக்கணும். சீட்ஸ் ஓவராலா 800-900 சீட்ஸ் போயாச்சுன்னா இவங்க கண்ட்ரோல் மீறி எல்லாமே போயிடும். நிறைய ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும், நிறைய புது குரூப்ஸுக்கு வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க முடியலங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போ 40-60 ஆகுதுன்னா இன்னும் நிறைய பேருக்கு நீங்க சீட் ஷேரிங்லாம் பண்ணலாம். இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த பண்ணையார்கள் எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ளேயே வச்சுக்கணும். அதனால இவங்க வளர்ச்சி, முன்னேற்றம் இதெல்லாம் எதிர்த்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க
இவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் இருக்காதா? இப்ப மட்டும் என்ன பெருசா பேசிட்டீங்க? ப்ரொபோஷனலா 50% இன்க்ரீஸ் பண்றதுன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியல. நீங்க அங்க போய் பேசி என்ன பண்ண போறீங்க? அடிப்படை புரிதல் கூட இல்ல டீலிமிட்டேஷன் பத்தி. ஃபேர் டீலிமிட்டேஷன், அது நோ டீலிமிட்டேஷனா? அப்ப அம்பேத்கருக்குலாம் ஒன்றும் விவரம் தெரியாது, நேருக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. அப்ப காங்கிரஸ் அப்ப டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே, அவங்க என்ன? ஸோ அதனால இந்த லெவல் தான் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். இதை வச்சுக்கிட்டு இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நடக்கிறது எல்லாமே காங்கிரஸ் பார்ட்டியோட சதி. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிராமட்டிக்கான வேர்டா இருக்கலாம், பட் சதி தான் அது. காவிரியை பத்தி பேச விடாம பண்ணிட்டாங்க, அவங்க தேவைக்கான விஷயத்த பேச வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதை பேச வைக்கிறதுக்கான ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? டீலிமிட்டேஷன்லாம் கிடையாது, திமுக மேல அழுத்தம் போடுறதுக்கு மட்டும்தான். திமுகவை வழி கொண்டு வரணும். அன்புமணி ராமதாஸ் அழகா பேசியிருக்காரு. திமுகவோட ஸ்டாண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் நடத்துறாங்க. தாவேக்காவை பொறுத்தளவுல காவிரி இஷ்யூ டைவெர்ட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்றாங்க. இப்ப நல்லா நீங்க கவனிச்சிங்கன்னா ஒரு காமெடி கதையை நான் சொல்றேன். நிர்மல்குமார் அவர்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கோபக்காரன்னு தெரியும்ல, மைக் எடுத்தாருன்னா எப்படி பேசுவாருன்னு தெரியும்ல, திமுகவெல்லாம் விட்டு கிழிச்சு மேஞ்சிருவாருன்னு தெரியும்ல. அவர் பார்த்தோன்னா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, சிபிஐஎம்மோட எம்பி பின்னாடி நிற்கிறார். இவர் பார்த்து அப்படி பார்த்தீங்க இப்படி பின்னாடி நிற்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, சைலண்டா நிற்கிறார் நிர்மல்குமார். ஏன் இங்கேயும் வந்து அதே மாதிரி பேச வேண்டியதானே? அதே மாதிரி ராஜ்மோகன் பேசினார்ல, பாஜகன்ற வார்த்தை மட்டும் இல்லை. அது என்ன, மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது பாஜக சதி பண்ணுதுன்றாரு, தமிழ்நாடோட சீட்ஸ் எல்லாம் கம்மி பண்ண பாக்குறாங்க, மத்திய அரசு திட்டி பேசுறாரு. அது என்ன, ராஜ்மோகன் வாயிலிருந்து வரும்போது பாஜகன்ற வார்த்தையே வரமாட்டேங்குது. இது என்ன கதை? டீலிமிட்டேஷன் தப்புன்னு சொல்றீங்கல்ல, தப்பான டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாஜக இப்போ தப்பு தானே? அப்ப பாஜகவை பத்தி பேசுறதுல உங்களுக்கு என்ன பயம்? இதுல திமுக ஏன் பம்புறாங்கன்னு பேசுறீங்க, திமுக பதுங்குறாங்கன்னு சொன்னாரோ ஏதோ ஒன்று சொல்றாரு. நீங்க ஏன் பாஜகவை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப திமுக கிட்ட ஏன் சண்டைக்கு போறீங்க? திமுக தவறான காரியங்கள் பண்றாங்க, தவறான காரியங்கள் பண்ணக்கூடிய கட்சியும் தவறான கட்சி தான், அதனால திமுக அட்டாக் பண்றீங்க. இப்ப டீலிமிட்டேஷன் கரெக்டா தப்பா? தப்பு. உங்களோட பாயிண்ட் தப்பு. அப்ப அந்த தவறு பண்ணக்கூடிய கட்சி யாரு? பாஜக. அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு ஏன் உங்களுக்கு பயம்? அந்த கட்சியை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே சார். கட்சி பேரே சொல்ல மாட்டேங்க. ஆமா, ராஜ்மோகன் பேரே சொல்ல, நிர்மல்குமார் பார்த்தா சைலண்டா பின்னாடி இருக்காரு, எங்க கேமராவை நம்ம பக்கம் திருப்பிடுவாங்களோன்ற மாதிரி இருக்காரு. திமுகவை எதிர்க்கிறதெல்லாம் வரும்போது வெளுத்து வாங்குவாப்ல. கரண்ட் ஏன் வரலன்னா திமுக, நீங்க தான் ஐபி மிஸ்ட், எதா இருந்தாலும் திமுக தான். ஆனா இப்ப டீலிமிட்டேஷன் வந்தாச்சுன்னா சைலண்ட் மோடு தான். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ்க்கு வந்து சீட்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா வந்து நார்த் சைடில் சீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், அங்கே வந்து காங்கிரஸ்னால வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் வந்து தென்னிந்தியாவை நம்பியே இருக்குங்க பட்சத்தில் வந்து இங்கே சீட்ஸோட எண்ணிக்கை கம்மியாச்சுன்னா ஈஸியாக பிஜேபி ஜெயிச்சிடும், அதற்காக தான் வந்து பிஜேபி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், சீட்ஸ் கம்மியாக இருந்தால் காங்கிரஸ் எப்படியே ஸ்வீப் பண்ணிடும், சீட்ஸ் அதிகமாக இருந்தால் ஸ்வீப் பண்ண முடியாது. என்னங்க கதை? அதாங்க திரும்பவும் நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். மொத்தம் 100 சீட் இருக்குன்னு வச்சுப்போம், அதில் தமிழ்நாட்டில் 5 சீட் இருக்குது, கர்நாடகாவுக்கு 5, யூபிக்கு 10 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது 200 ஆனாலும் பெருசாக மாறாது. தமிழ்நாட்டுக்கு 10 ஆகும், கர்நாடகாவுக்கு 10 ஆகும், யூபிக்கு 20 ஆகும். ஸோ யூபிக்கு 20 ஆகிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில்? இப்போ இதே தான், இப்போ இதில் வந்து காங்கிரஸ் பார்ட்டி மொத்தம் 20 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், 200 சீட் ஆக்குனதுக்கப்புறம் 40 சீட் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதே தான், இங்கே 20 ஜெயிக்கிறதும் ஒன்று தான், அங்கே 40 ஜெயிக்கிறதும் ஒன்று தான், ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். அதான் நான் சொல்ல வரேன், ஸ்டேட்டோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகவில்லை. காங்கிரஸ் இப்போ யூபியில் எவ்வளோ சீட் ஜெயிச்சிருக்காங்க? பெரிய 0 தானே. அதனால நீங்கள் ரொம்ப கவலைலாம் பட வேண்டியதில்லை, உங்களுக்கு ஒரு சிக்கலும் வராது, எந்த மாற்றமும் வராது. சவுத்தை பொறுத்தளவில் ஓகே, சவுத்தில் காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்க, சூப்பருங்க, சவுத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் காங்கிரஸ். இப்போ 5 சீட் இருக்கு, நாளைக்கு 10 அது மாறும். இப்போ 1 ஜெயிக்கிறாங்கன்னா நாளைக்கு 2 ஜெயிக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். அந்த 2 சீட் நீங்க ஜெயிக்கிறதால உங்க பார்ட்டியோட வெயிட்டேஜும் கம்மியாகாது, தமிழ்நாடோட ஸ்டேட்டோட வெயிட்டேஜும் கம்மியாகாது, எதுவுமே கம்மியாகாது. 100%, 50% ப்ரொபோஷனலா இன்க்ரீஸ் பண்றாங்க. அது புரிஞ்சுக்குங்க, அது பேசிக்கான மேக்ஸ். இது இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெரிதளவுக்கு எதிர்ப்பு வந்து இருக்கு டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை. மற்ற ஸ்டேட்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் கிளியராக சொல்கிறேன், இப்போ நானுமே டீலிமிட்டேஷன் எதிர்ப்பேன். எப்போ எதிர்ப்பேன்னா, சென்சஸ் பேஸ்டாக நீங்கள் டீலிமிட்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா எதிர்ப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டீலிமிட்டேஷன் அவசியம், இந்த டீலிமிட்டேஷன் நீங்கள் பண்ணணும். இப்போ பிஜேபி என்ன மாதிரி திட்டம் வச்சுருக்காங்க நமக்கு தெரியாது. இப்போ பிஜேபி உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டாக இல்லைன்னு வச்சுப்போம், ப்ரோரேட்டா பேசிஸ்ல தான் நாங்கள் டீலிமிட்டேஷனை பண்ணுவோன்னு அந்த பில்லை குறிப்பிடலைன்னு வச்சுப்போம், இல்லை வாயளவில் சும்மா சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ டீலிமிட்டேஷன் எதிர்க்கும்.
கிளியர் கட்டா பில்லுல டீலிமிட்டேஷன் ப்ரோரேட்டா பேசிஸ்ல ப்ரொபோஷனலா 50% ஏத்துவோன்றதெல்லாம் இருந்தாதான் அந்த பில்லை சப்போர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அதை கடுமையா வெஹிமெண்டா எதிர்க்கணும். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருந்துப்போம். நார்தர்ன் ஸ்டேட்ஸ் பொறுத்தளவுல சென்சஸ் பேஸ்டு டீலிமிட்டேஷன் அவங்க ஏத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனால லாபம் இருக்கு. நமக்கு சீட்டு கம்மியாகும், அவங்களுக்கு பாப்புலேஷன் வைஸ் பார்த்தா எகிரிடும். அப்படி பண்ணியாச்சுன்னா நான் சொன்ன பாருங்க, இந்த வெயிட்டேஜ், அந்த வெயிட்டேஜ் கம்மியாகும். இப்போ பாப்புலேஷன் சென்சஸ் டே அடிப்படையில் நம்ம டீலிமிட்டேஷன் இப்படி பண்ணோம்னா வெயிட்டேஜ் கம்மியாகும். இப்போ நான் சொன்ன ஒரு கணக்கு இருக்குல்ல, செயற்கையான ஒரு கணக்கு சொன்னேன்ல, ஹைப்போதட்டிக்கலா, அதில் 5% நமக்கு இருக்கு. நீங்கள் சென்சஸ் பேசிஸில் பண்ணீங்கன்னா அந்த 5 10 ஆகாது, அந்த 5 4 ஆயிடும், 4 3 ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், பாப்புலேஷன் பேசிஸில் பண்ணால் தப்பு. ஆனால் ப்ரொபோஷனலாக கணக்குப்படி பண்ணணும். நீங்கள் யூபியோட கம்பேர் பண்ணாதீங்க. யூபிக்கு 80 சீட் இருக்குன்னு வச்சுப்போம். 80 50% இன்க்ரீஸ் ஆனால் 120 தான் ஆகும். உங்களுக்கும் யூபிக்கு ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. 50% ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு 20 சீட் இன்க்ரீஸ் ஆகும், அவனுக்கு 40 சீட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களை விட அவன் பெரிய ஸ்டேட் இல்லை, அப்போ உங்களுக்கு அவனுக்கு ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. அப்போ அசாம் கேட்கலாமா, எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், அசாம் கேட்டால் ஒத்துப்பீங்களா, கேரளா கேட்டால் ஒத்துப்பீங்களா? ஸோ அப்போ கேரளாவோட ஒப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமாக சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் யூபியோட கம்பேர் பண்ணும்போது யூபிக்கு உங்களோட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் ப்ரொபோஷனல் இன்க்ரீஸ், அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற சூழலில் வேறு வழியே கிடையாது. இன்ஃபேக்ட் அப்படி பண்ணுறது கூட நியாயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆக்சுவலாக நியாயம் எதுன்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன் பேசிஸில் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிளியராக சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வழங்கப்படணும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேனியலுக்கும் சமமான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், யூபியில் இருக்கக்கூடிய ஒரு யூபிஐ சேர்ந்த ஒரு மனிதருக்கும் சமமான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமமான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னா பாப்புலேஷன் பேஸ் சென்சஸ் தான் பண்ணணும். நீங்கள் ப்ரொபோஷனலாக பண்ணீங்கன்னா அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியாக இருக்கும். எனக்கு 2 பேர் கிடைக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் அவனுக்கு 3 பேர் கிடைக்கும். ஸோ அவனுக்கு ப்ரொபோஷனலாக அவனுக்கு கொஞ்சம் சிக்கல் அதில் இருக்குது. ஆனால் டீலிமிட்டேஷனே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு அது பெட்டர் தான். ரெண்டாவது, இப்போ பண்ண முடியாது. பாப்புலேஷன் பேஸ்டாக பண்ணுறது தான் நியாயமாக இருந்தாலும் அதை பண்ண முடியாது. ஏன்னா பண்ணால் வளர்ந்த மாநிலங்கள் பெருசாக பாதிக்கப்படுவோம். நான் வளர்ச்சி கொடுத்துருக்கேன், முன்னேறி இருக்கன்றதுக்காகவே நான் தண்டிக்கப்படுவேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நாடுனா சமமாக வளரணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி வளரல. இங்கே பார்த்தோம்னா நம்ம நல்லா வளர்ந்துருக்கோம், சவுத்து, நார்த் பார்த்தா பெருசாக வளரல. ஸோ அந்த சிக்கல் பெருசாக இருக்குது. அதனால நம்ம இருக்கக்கூடிய சூழலில் இது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதை தான் பிஜேபி பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரில. பிஜேபியை பொறுத்தளவில் டிரான்ஸ்பரண்டாக அவங்க இல்லை. இதுக்கு முன்னாடியும் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா வாயளவில் நிறையா பேசுகிறாங்க. ஆனால் அந்த டெக்ஸ்ட்டில் பில்லில் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இல்லை. இப்பயும் அப்படி இருக்குமே ஆனால் கடுமையாக உயிரை கொடுத்து போராடணும். ஆனால் காங்கிரஸ்காரங்க பேசிகிட்டு இருக்கிற கதையெல்லாம் எடுத்துக்கூடாது. அவங்க பண்ணையார் கதை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவில் அவங்க கையில் எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கணும். இங்கே மாற்றங்கள் வருவது அவங்களுக்கு பிடிக்காது. மாற்றங்கள் வருவது ஏற்பட்டுச்சுன்னா புது ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். அது அவங்களுக்கு சிக்கல். அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க தலைவர்களை பார்த்தாலே தெரியும், எல்லாம் எலிட்டாக இருப்பாங்க. ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு பளபளன்னு இந்த பழைய காலத்து அந்த காலத்து பண்ணையாருன்னு கிளியராக சொல்லிடலாம் அவங்கள. ஸோ அவங்க கண்ட்ரோலில் நாட்டை வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம கண்டுக்க வேண்டாம். ஆனால் இது கவனமாக நம்ம பார்க்கணும். பாப்புலேஷன் பேசிஸ்டா ப்ரோரேட்டா பேசிஸ்டான்னு பார்க்கணும். இப்போ அடுத்ததாக வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காவுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு. எதுக்குன்னா வந்து கடன் ரத்து பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இபிஎஸ் அவர்கள் எப்போவுமே விவசாயிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கும்போதும் பார்த்தா அவர் எல்லா தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. குறிப்பாக கிராமங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கிராமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனைகள்லாம் நல்லா பேசினார். இன்ஃபேக்ட் நான் பார்த்தளவில் இபிஎஸ் அவர்கள் தான் விவசாயிகளுக்கான பிரச்சனைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார். அதை எடுத்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸ்டாலின் அவர்களோ விஜய் அவர்களோ அவங்களும் அந்த அளவுக்கு பேசல. சீமான் அவர்கள் ஜென்ரலாக எல்லா இஷ்யூஸையும் பேசினார். ஆனால் இபிஎஸ் பார்த்தோம்னா குறிப்பாக விவசாயிகளோட பிரச்சனையை ரொம்ப சென்சிபிளாக கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி நிறைய இஷ்யூஸை டச் பண்ணார். அது காரணம் என்னன்னா, விவசாயிகள் பற்றின புரிதலும் அதிமுகவுக்கு நிறையா உண்டு, இபிஎஸ்க்கும் உண்டு. ஏன்னா ட்ரெடிஷ்னலாகவே அதிமுகவுக்கு விவசாயிகளோட சப்போர்ட் வந்து உண்டு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக பீரியடில் தான் விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க.
ஸோ விவசாயிகள் நல்ல பெனிஃபிட்ஸ் அனுபவிச்ச காலகட்டம்னு பார்த்தா அதிமுக பீரியட் தான் என்ன பொறுத்தளவில். நிறைய சலுகைகள், கடன்லாம் தள்ளுபடி பண்ணதெல்லாம் பெரிய அளவில் பண்ணாங்க. சும்மா இப்போ தாவேக்கா மாதிரி கொஞ்சமாக பண்ணிட்டு பெரிய பேச்சு பேசினதெல்லாம் கிடையாது. தாவேக்காவை விட பல மடங்கு அதிகமாக பண்ணாங்க அவங்க. ஸோ அந்த வகையில் அதிமுகவுக்கு அந்த சப்போர்ட்டும் உண்டு. இபிஎஸும் விவசாயிகள் பிரச்சனையை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த வகையில் இது ஒரு நல்ல போராட்டம் தான். குறிப்பாக விவசாயிகள் பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. விவசாயிகள் பிரச்சனையை யாராவது கையில் எடுக்கணும். இபிஎஸ் எடுத்திருக்காரு. நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான லீடர்ஸும் எடுக்கணும். இபிஎஸ் அதை கையில் எடுத்ததை நம்ம வரவேற்போம், மற்றவங்களும் அதை கையில் எடுக்கணும். ஏன்னா இப்போ தண்ணி பிரச்சனை இருக்குது, பொருட்களோட விலையெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. விவசாயிகளால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ விவசாயம் எக்ஸ்பென்சிவ் ஆகிக்கிட்டு இருக்கு, விவசாயிகளோட வருவாய் கம்மி ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் பொருட்களோட விலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வாழ்றது கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. திமுக பீரியட்லேயே பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் க்ரோ ஆகலை. இன்ஃபேக்ட் அது க்ரோத் வந்து கம்மியாயிருக்கு. ஓவராலாக எக்கானமி பெருசாக க்ரோ ஆகிருந்தது. நாங்கள் டபுள் டிஜிட் க்ரோத்தை பார்த்துட்டோம், 14% என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க திமுக பீரியடில். ஆனால் அக்ரிகல்ச்சர் செக்டர் பார்த்தா அப்போவே வீழ்ச்சியில் தான் இருந்தது. இதை நான் தாவேக்காவோட தோல்வியால் நான் பார்க்கல. திமுக பீரியட்லேயே பெரிய சிக்கல் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா சிக்கல்கள் இருக்குது. அதை சீரியஸாக எடுக்கணும். தாவேக்காவும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்தளவில் மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு அவங்களோட அந்த டைவர்ஷன் பொலிட்டிக்ஸை ஓரளவுக்கு ஏற்றுப்பாங்க. எதையாவது காமெடி பண்ணி எல்லாத்தையும் பிஸியாகவே வச்சுக்கிறது இருக்குல்ல, எதையாவது பேசி எடுத்து டைவெர்ட் பண்ணுறது, நரேட்டிவை செட் பண்ணுறது, இதை மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு ஏற்றுப்பாங்க. ஏன்னா மிடில் கிளாஸுக்கு பால் வாங்க காசு இல்லை, இபி பில் கட்ட காசு இல்லைன்ற சூழல் இருக்காது. ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ தாவேக்கா பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் தவறாக இருந்தாலும் அதனால அவங்களுக்கு மேபி பெரிய கோபம் வராமல் இருக்கலாம், மேபி. ஆனால் விவசாயிகளை பொறுத்தளவில் இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரமே பிரச்சனையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது தாவேக்கா நிறைய விஷயங்கள்ல கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. காவிரி விவகாரத்தில் கோட்டை விட்டாச்சு, செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணல. விவசாயிகள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஆட்கள் இதை சாதாரணமாக பார்த்துருவோம். நகரங்களில் இருக்கவங்களுக்கு காவிரி பிரச்சனையோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. நம்ம சும்மா பார்த்துக்கிட்டு தாவேக்கா பிளாஸ்ட்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதை ரொம்ப கூர்மையாக கவனிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கோபமாக தான் இருக்கும். ஸோ அதனால சீக்கிரமாக இந்த மாதிரி வெறுமனே பேசிகிட்டு இருக்காம சில விஷயங்களையும் தாவேக்கா செய்யணும். இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் நம்ம டைவெர்ட் பண்ணிட்டோம். சூப்பர் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி. காவிரி பிரச்சனையை பற்றி இப்போ யாருமே பேசலை, பட்டுன்னு நம்ம டைவெர்ட் பண்ணிட்டோமே. நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலாம் பயங்கரம் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம் இப்போ. ஆனால் இது விவசாயிகளுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாதா இருக்கும். ஆனால் விவசாயிகளுக்கு தெரியும் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு, அவங்கள ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலைன்னா பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக தாவேக்காவுக்கு எதிராக நிறையா கண்டனம் தெரிவிச்சுட்டு வராரு, நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. சட்டமன்றத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் லைம் லைட்லேயே வரவே இல்லை. ஒரு சீட் வச்சிருக்க டிஎம்டிகே கூட லைம் லைட்டில் வராங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக பேசப்படுறதே இல்லை. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட அதிமுக யாருமே வந்து எதுவும் கேள்வியுமே எழுப்ப மாட்டாங்க. டிஎம்கே வர்சஸ் டிவிக்கு அப்படின்னு தான் போதே தவிர, ஆனால் ஏடிஎம்கேக்கும் 1 கோடி பேருக்கு மேலே வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லை. இபிஎஸும் பெருசாக இது தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜிங்க. தாவேக்காவை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்கில் இருந்து அதிமுகன்ற கட்சியே கிடையாது. இப்போ ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு போலியே, அம்மா ஆட்சி தான் இங்கே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஏதோ பேசியிருக்காரு போலியே. ஸோ அவங்க ஸ்டாண்ட் என்னன்னா, நாங்கள் தான் அம்மா ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம், நாங்கள் தான் உண்மையான அதிமுக. அதிமுகன்ற கட்சியெலாம் நீங்கள் ஒன்றுமே கிடையாது. அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு உண்மையான அதிமுக தொண்டன் நினைக்கும் பட்சத்தில் எங்களுக்கு ஓட்டு போடலாம். ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இபிஎஸ்ஸை ஒரு பொருட்டாவே கணக்கு பண்ணுறது இல்லை. இபிஎஸ் அவர்கள் ஒரு தலைவரே இல்லைன்ற மாதிரி தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, அதிமுக வீக் ஆயிடுச்சுங்க, அது ஒரு கட்சியே இல்லைங்க. நிஜமான அதிமுககாரங்க திமுகவை எதிர்ப்புன்னு நினைச்சிங்கன்னா எங்ககிட்ட வந்து ஓட்டு போடுங்க. நாங்கள் தான் நிஜமான திமுக எதிர்ப்பு கட்சி. அதனால தான் அவங்க திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறது. திமுக எதிர்ப்பை பேசுறது தமிழ் மக்கள் நலனில் இருந்தோ தமிழ்நாட்டில் நல்லது நடக்குன்றதுக்காக அவங்க திமுக எதிர்க்கல. அவங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு காரணமே அதிமுக ஓட்ஸ் எல்லாம் இங்கே உள்ளே கொண்டு வந்து கன்சாலிடேட் பண்ணணும். தமிழ்நாட்டில் எப்போவுமே திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது திமுக எதிர்ப்பை பேசி எல்லா ஓட்ஸையும் கன்சாலிடேட் பண்ணணும். இவங்க திமுக எதிர்ப்பை பேசுகிறாங்களே தவிர நிஜமாவே திமுகவை எதிர்க்கல. உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறது, எங்கப்பா உங்கள் அப்பாவை காணும்னு சொல்கிறது, இதெல்லாம் திமுக எதிர்ப்பு கிடையாது.
அரசியல் புரியாதவங்க அதை திமுக எதிர்ப்புன்னு நினைச்சுப்பாங்க. திமுக எதிர்ப்புனா என்னன்னா, நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு என்னெல்லாமோ பண்ணிருக்கலாம். ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய ஊழலை, ஒவ்வொரு துறையில நடந்த முறைகேடுகளை நீங்க வெளில அம்பலப்படுத்திருக்கலாம். இவங்க பவருக்கு 3 மாசம் ஆச்சு, எதுவுமே பண்ணல, சைலண்டா இருக்காங்க. நீங்க சொல்றீங்க நிறைய ஊழல் நடந்திருக்குன்றீங்க, எதையுமே வெளியே கொண்டு வரலையே. அப்ப நீங்க திமுக ஒன்றும் எதிர்க்கல, சும்மா வாயளவுல சவுடால் விட்டுட்டு இருக்கீங்க. அது காரணம் என்னன்னா, மக்கள்கிட்ட நீங்க ஒரு இமேஜை கட்டமைக்க பாக்குறீங்க, நாங்க தான் திமுகவை எதிர்க்கிறோம். ஸோ அப்ப அதிமுகவை கணக்கிலே இல்லாத மாதிரி காட்டணும். இப்ப அசம்பிளிலையும் பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்கள் பேச முயற்சி பண்றாரு, அவருக்கு பெரிய லெவலில் வாய்ப்புகள்லாம் வழங்கப்படலை. ஸோ அவரு அந்த இடத்த பிடிக்கணும்னு பாக்குறாரு. ஆக்சுவலாக காவேரி இஷ்யூவை இபிஎஸ் அவர்கள் பெரிய அளவில் எடுத்துருக்கலாம். ஏன்னா விவசாயிகள் மத்தியில் அவருக்கு சப்போர்ட் இருக்குங்கும்போது டிஎம்கே எடுத்த அளவுக்கு கூட இபிஎஸ் அவர்களால ஒன்றும் பெருசாக ரைஸ் பண்ண முடியல இந்த இஷ்யூ. இப்போ ஒன்றும் பெரிய கரிஸ்மேட்டிக்கான ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு நல்ல ஆர்கனைசர்னு நினைக்கிறேன். அவரு நான் நல்ல ஆர்கனைசர் தான் பார்க்குறேன். அவர் ஒன்றும் அரசியல் தெரியாத ஆள்லாம் கிடையாது, நல்ல ஆர்கனைசர். ஆனால் கரிஸ்மேட்டிக்கான ஆள் கிடையாது. கரிஸ்மேட்டிக்காக பேசி பவர்ஃபுல்லான ஸ்பீச் கொடுக்கறது இந்த மாதிரியான ஆள் கிடையாது. இன்ஃபேக்ட் எலெக்ஷன் கேம்பெயின் டைம்லேயே தேவையில்லாத இஷ்யூஸை டச் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறேன், அந்த விவசாயிகள் இஷ்யூ அவர் நிறைய பேசினார். அதை பேசும்போது நான் பார்த்த அளவில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்கன்னா அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், நம்ம என்ன பேசினா மக்கள்கிட்ட அது போய் சேருன்றதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பேசணும். நீங்கள் என்ன பேசினாலும் அது மக்கள்கிட்ட போய் சேராது. இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பேசும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக 2 விஷயத்தை டச் பண்ணுவார், உடனே அந்த ப்ரெஸ் மீட்டே வைரல் ஆகும். சீமான் அப்பப்போ அதை பண்ணுவார். இவர் விஜய் அவர்கள் அஃப்கோர்ஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டார், ஆனால் அவர் ஒரு ஸ்பீச் பேசுகிறாருன்னா அது வைரல் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை அவர் சொன்னால் அதை பண்ணுறார். இபிஎஸ்க்கு அந்த புரிதல்லாம் இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எப்படி நம்ம ஸ்பீச்சை கட்டமைக்கணும், வடிவமைக்கணும் அப்படின்ற புரிதல்லாம் இல்லை. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது இபிஎஸ் அவர்களுக்கு. 2வது, போராட்டங்கள் நடத்துகிற அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டி கிடையாதுங்க. போராட்டங்கள், பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்துறது அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கும் சிக்கல் தான், தாவேக்காவுக்கும் சிக்கல் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குரிய சூழல் என்னன்னா, பெரிய போராட்டம் நடத்தணும்னா வரவங்களாம் நீங்கள் காசு கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் யோகியனா இருக்கணும். நீங்கள் நியாயமான ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக இஷ்யூக்காக எல்லாரும் வருவாங்க. நியாயமான ஒரு கட்சியாக நீங்கள் மக்களுக்கான கட்சியாக இருந்தீங்கன்னா மக்கள் வருவாங்க. அப்போ காசுலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்காக அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம நிற்போன்னு வருவாங்க. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அப்படிப்பட்ட கட்சிகள் கிடையாது. நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துறீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டு வரணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பெரிய பெரிய போராட்டம் நடத்துவீங்க? உங்களால் நடத்த முடியாது. அதிமுகவுக்கும் அந்த சிக்கல் இருக்குது, திமுகவுக்கும் அந்த சிக்கல் இருக்குது. அதனால தான் அவங்களால பெரிய போராட்டங்கள், பெரிய கூட்டங்கள் இதெல்லாம் நடத்த முடியல. ஆனால் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அங்கே கூட போய் சும்மா போய் உட்காந்துட்டோன்னா வரலாம், அது பண்ணலாம், அது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணவும் செய்யணும். ஆனால் அது யாருமே பண்ணவே இல்லை, அது பெருசாக பண்ணல. ஆமாம், இவங்க எல்லாருக்கும் அதை பார்த்து ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா எல்லார் மேலேயும் கோவம் இருக்குல்ல விவசாயிகளுக்கு. நான் சொன்ன மாதிரி திமுக பீரியட்லேயுமே விவசாயிகள் பெரிய கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. அப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் திமுக பீரியடில் விவசாயம் பெரிய பிரச்சனைகளில் இருக்கும்போதும் அந்த இஷ்யூ பெருசாக வெடிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க அவங்க. அப்போ விவசாயிகளுக்கு எல்லார் மேலேயும் கோவம் இருக்க தான் செய்யும். அப்புறம் எங்கே போய் நிற்கிறது? அப்புறம் விவசாயிகள் இஷ்யூ நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு பெருசாக கவரேஜும் கிடைக்காது. அது எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பிரச்சனைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கவரேஜ் கிடைக்காது. விவசாயம் பற்றின டிஸ்கஷனே இருக்காது. எப்படி நேஷனல் மீடியாவில் தமிழ்நாடு பற்றின டிஸ்கஷனே இருக்காதோ, சவுத் பற்றின டிஸ்கஷன் ரொம்ப குறைவாக இருக்குமோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பற்றின டிஸ்கஷன்ஸ், கிராமங்கள் பற்றின விவாதங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு கட்சி விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுக்கும்போது பெருசாக மைலேஜே கிடைக்காது அந்த கட்சிக்கும். அது நம்ம மேலே நம்மளே குறை சொல்லிக்க வேண்டியதுதான். அந்த சிக்கலும் இருக்குது. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பார்க்க முடியுங்க.